திமுக அவன் யார்? இப்போ கூட சேலஞ்சு கேட்டுறேன், ஸ்ட்ரைட் ஃபைட்டு, கோதால இறங்க வா, உடனே இதுக்கு வந்து துரோகி நீ போயிட்டுடாண்ணா. சரி நான் துரோகி, நீங்கள் உங்களுக்குள்ளேயே துரோகின்னு சொல்லி இன்னும் அம்மாவுக்கு தண்டனைன்னு ஒன்று வந்தது யாராலன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. எல்லா இடத்துலையுமே கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இந்த கன்ஃபியூஷனில் நம்மளால் இருக்க முடியாது. அண்ணா திமுகவில் அம்மாவுக்கு ஏன்னா இந்த தடவை ஜெயிச்சதுக்கு பிறகு சொல்கிறேன், அம்மாவுடைய மூமெண்ட் வாஸ் வெரி ஸ்லோ. பாவம் அவ்வளோ வேகமாக நடக்க முடியல, கொள்ள முடியல அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அவங்ககிட்டேருந்து நிறைய எப்பவுமே இன்புட்ஸ் வரும் ஜனங்களுக்கு, அது மாதிரி இன்புட்ஸ் நிறைய வரல. எனக்கே புரியல வாட் இஸ் டூயிங், என்ன ஆச்சு அவங்களுக்கு இப்படி பண்ணுறாங்களே என்னும் போது ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. பட் நிறைய டாட்ஸ் அண்ட் டேஷஸில் அப்படியே இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக நிறைய கேள்விகள்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நிறைய கசப்பு வந்தது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த அதிமுக வந்து இப்படி சின்ன பின்னமாகவும் நான் எதிர்பார்க்கல. மூணாகி திடீர்னு இந்தம்மா வந்து பிகமிங் பொதுச் செயலாளர் கேட்டால் நான் அம்மாவுக்கு காஃபி வாங்கி கொடுத்தேன், அம்மாவுக்கு போண்டா வாங்கி கொடுத்தேன், அம்மாவுக்கு அதை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன். என்னையோ அவங்கள பற்றிலாம் நான் பேசுறதுக்கு போகலங்க. எல்லா இடத்துலையுமே கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இந்த கன்ஃபியூஷனில் நம்மளால் இருக்க முடியாது. அது வந்து அது ஒரு பெரிய மன கஷ்டங்க எனக்கு. அம்மாவுடைய சாவில் மர்மம் இருக்கா அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் ஸ்டில் 75 நாள் சாதாரணமான ஒரு ஆள் இருந்தால் கூட மெடிக்கல் ரிப்போர்ட் தராமல் இருக்க மாட்டாங்க. மெடிக்கல் சம்மரின்றது உடனே கொடுத்துடணுமா இல்லையா? இவ்வளோ நாள் எல்லாரும் கத்தி கூப்பாடு போட்டால் கொடுக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம கையில். அதுக்காக சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலெல்லாம் ரொம்ப வளர விடக்கூடாது. என்னென்னா எல்லாருக்கும் பெரிய பெரிய பவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களை தெரியும் அவங்களுக்கு. அதனால் இதில் தொல்லை பண்ணுறாங்க. இதுவே ஒரு சந்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இப்படி நடந்துருந்தால் விடுவாங்களா? தப்புங்க. அது அவ்வளோ பெரிய முதலமைச்சரை வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேணாமா, மெடிக்கல் ரிப்போர்ட். அதோட கொடுமை என்னென்னா, காமெடி என்னென்னா, அவங்க தான் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, விளக்கம் கொடுக்குறோம். யாராவது ப்ரெஸ்ஸு கேட்டாங்களே எனக்கு ஏன் விளக்கம் கொடுக்க மாட்டேறீங்கன்னு? எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட அன்றைக்கி யார் விளக்கம் கொடுக்கணும்? அம்மா நன்றாக ஆகிவிட்டார்கள், சாதாரண வார்டில் சேர்க்க போகிறோம்னு சொன்னது யார்? ரெட்டி தானே? அவர் தானே சேர்மன் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். அவர் பொறுப்பில் சொல்கிறாரு, இன்னும் எப்படி இருந்தாலும் இன்னும் 2 வாரத்தில் வந்துடுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அவர் சொல்லும் போது அவர் இல்லைங்க உட்காந்து பதில் சொல்லணும். கேட்டால் அவர் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வேணான்னு சொல்ல. பட் அந்த ஃபங்க்ஷன் வந்து 3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனா. இது முக்கியமாங்க. முதலமைச்சருடைய உயிர் முக்கியமாக, அதுக்கு பதில் வீட்டு ஃபங்க்ஷன் எப்படிங்க முக்கியம்? இப்போ நான் கூட வெளியூர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஃபேமிலி ஃபங்க்ஷன் நாங்கள் வெளியூர் போகிறது பிளான் பண்ணோம். அப்போ சொன்னாங்க, ஒரு வேளை லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்தால் என்ன செய்கிறது? டவுட். பட் இன்னும் டேட்டே இன்னும் எங்களுக்கு கன்ஃபார்ம்டாக எதுவுமே தெரியல. அதனால் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டோம். எல்லாம் கன்ஃபார்மாக தெரியட்டும், அப்புறமா போய்க்கலாம். சின்ன விஷயங்க. அதுக்கே நான் இதை உதாரணமாக சொல்கிறேன். இல்லை இவர் பெரிய இவரான் அதெல்லாம் கேட்குறதா இருந்தால் கேட்டுப்போம். எனக்கு அதை பற்றி ஒன்று இந்த காலில் வாங்கிட்டு இந்த காலில் விட்டுருவேன். பட் ஓட நான் சொன்னதில் நியாயம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அவர் வர வேணாமா? அதை விட அந்த 3 டாக்டரில் அது இன்னொரு அம்மா ஒன்று உட்காந்துருந்தது, இந்த டிவிலெலாம் பேசுகிறாங்களே, அவங்க தான் நினைக்கிறேன் அந்த அம்மா, அந்த டாக்டர்மா. அவங்க சொல்கிறாங்க, அந்த டாட்டு அம்மா கழுத்தில் இருந்தது, அந்த மாதிரி டாட்டே இல்லையேன்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல. என்ன இதை விட ஒரு காமெடி உலகத்தில் கிடையாதுங்க. எல்லா காமெடியும் தாண்டிடுச்சுங்க. அதில் ஓபிஎஸ் நான் செஞ்சதில் ஒரு பெரிய தப்பு இருக்குங்க. நல்ல மனுஷன், நம்ம எதுக்கு அவரை பற்றி பேசலான்னு நான் வேணான்னு நினச்சா 3 நாள் கழிச்சாங்க சொல்லுவார் என்னை அடித்தாங்க. என்ன அடி வாங்கிறது வலிச்சது அப்போவே இல்லை தெரியணும். 3 நாள் கழிச்சா தெரியும் ஒருத்தனுக்கு அடித்ததுன்னு. பொறுப்பில் இருக்கிறவரெல்லாம் சொல்லும் போது யாராலுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். 3 நாள் கழிச்சு சொன்னது அது.
அவர் வந்து 75 நாள் இருந்திருக்காருல்ல, ஏறத்தாழ முதலமைச்சருடைய போர்ட்ஃபோலியோ இவர் தானே எடுத்திருக்காரு. புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா புரோட்டோகால் பின்னாடி வந்தது, அந்த போர்ட்ஃபோலியோ இவர் தானே வச்சுருந்தார் ஏறத்தாழ. அவருக்கு தெரியாது, அவர் அங்கேயே அடம் பிடிச்சிருக்க வேண்டியது தானே. ஒரு குரல் கொடுத்துருந்தா போதும், அவர் அங்கே ஹாஸ்பிட்டல் உள்ளேருந்து என்னமோங்க. அதெல்லாம் எனக்கு அதில் தான் யார் மேலே இந்த நம்பிக்கை விட்டு போச்சுங்க. இவங்களே சசிகலாவே ஒரு 3-4 தடவை பார்த்துருக்கேன். சரத் சார் வீட்டு கல்யாணத்தில் பார்த்துருக்கேன். சிவகாசியில் நான் சேரும்போது போய் பார்த்துருக்கேன். ஒரு தடவை நான் எலெக்ஷனுக்கு போகும்போது என்னை பார்த்தாங்க அவங்க, நான் போய் பார்த்துருக்கேன் அவங்கள. அம்மா வந்து சாத்தாங்குளம் தேர்தலில் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது வீரபாண்டி கேட்டில் நான் நின்றுட்டு இருந்த போது வந்து அம்மா வண்டி நின்று என்னை பார்த்து பேசும்போது பின்னாடி உட்காந்தாங்க. அப்போ பார்த்தேன். அவ்வளோதான். அப்படியே ஒரு 2-3 தடவை. நான் ரொம்ப நேரம் பார்த்து பேசுனதெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு யாரும் தெரியாதுங்க அவ்வளோவா. அது ஒத்து வராததுன்றது தெரிஞ்சு தானேங்க திமுகவுக்கு வர. திமுகவுக்கு வரத்துக்கு அது ஒரு பெரிய காரணம் இல்லையா? இது பெட்டருங்க. நான் உண்மையை சொல்கிறேங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வந்து நம்ம வந்து எல்லாமே இந்த லாபம் சம்பாதிக்கணும், இதில் ஒரு பதவி வேணும், நமக்கு ஒரு இது வேணும், பதவி வேணும், அதில் சம்பாதிக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு வந்த எந்த கட்சியிலுமே வந்து சேர முடியாதுங்க, சேரக்கூடாதுங்க. நாடு நல்லா இருக்கணும் சார், தமிழ்நாடு காப்பாற்றப்படணும் சார். அதுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் சார் தளபதி. ஏன் அவர் நல்ல யங்ஸ்டரு, நல்ல ஒர்க் பண்ணக்கூடியவர். அவர் ஒர்க் பண்ணலன்னா எப்படிங்க அந்த 89-90 சீட்டு வந்திருக்கோம்? அவருடைய ஒரே ஒன் மேன் ஷோ தானுங்க. அற்புதமான ஒர்க் இல்லையா அது? தர்மகுணம், அம்மாவிடம் பிடித்த விஷயம் தர்மகுணம், டைனமிக் பர்சனாலிட்டி, நெஞ்சுரம் கொண்ட ஒரு பெண்மணி, வீரமான பெண்மணி, எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பின்வாங்காத ஒரு பெண்மணி. அவங்ககிட்ட எல்லாமே ரொம்ப பிடிச்சது. பிடிக்காதது என்னென்னா ஒன்றே ஒன்று தான் எனக்கு அவங்ககிட்ட பிடிக்கும், சுற்றி துரோகிகளை வச்சுட்டாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஜனங்க தயவு செய்து அதிமுக சகோதரர்களுக்கு சகோதரிக்கு சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வந்தது, அம்மாவுக்கு தண்டனைன்னு ஒன்று வந்தது, யாராலன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் தான் இதை மனசில் ஏற்றிக்கணும். இது யாரால வந்தது? இவ்வளோ நாள் உழைப்பு, அந்த அம்மாவுடைய உழைப்பு, இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற உழைப்பு விளக்கரைத்த நீராயிடுமோன்ற ஒரு பயம் வருது பாருங்க. உடனே இதுக்கு வந்து அந்த துரோகி நீ போயிட்டுடானா, சரி நான் துரோகி, நீங்கள் உங்களுக்குள்ளேயே துரோகின்னு சொல்லி இன்னும் கட்சியை வளர்க்குறது, நாட்டு பிரச்சனையை பேசுறதுக்கு யாருக்கு நேரம் கிடையாது. இவங்க அவங்கள திட்டது, அவங்க இவங்கள திட்டது, நடுவில் இன்னொருத்தவங்க பேசுறது, என்ன டூர் போகிறதே கெடுக்கிறாங்கன்னு சொல்லுது அந்த பொண்ணு பாவம். ரெண்டு கட்சி தலைவர்கள் வந்து பேச்சவளை இல்லைன்னும் போது நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி அல்ல. ஸ்டாலின் இருக்கார்ல, அதுக்கு தான் நான் சொன்னது. எடப்பாடி அண்ணா வந்து இஸ் அ நைஸ் மேன். அவர் அவங்க ஊரில் அவர் பெரிய ஹீரோங்கன்னு எனக்கு தெரியுங்க எடப்பாடியில். பட் நிறைய ப்ராப்ளம் இருக்கு அவருக்கும். ஒரு கரிஸ்மா இல்லை, அந்த டைனமிசம் இல்லை. அதெல்லாம் நம்ம இப்போ நான் போய் பார்த்த அதிமுக வந்து மிலிட்ரி மாதிரி பார்த்த அதிமுக இப்போ ரொம்ப இதாகிடுச்சு, குவிக்சாண்டில் கால் விட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதனால் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து இட்ஸ் எ வெரி குட் பார்ட்டிங்க. நேஷ்னல் லெவல் இட்ஸ் எ வெரி குட் பார்ட்டி. தமிழ்நாட்டுக்கு அது வர்றதுக்கு கால் வைக்கிறதுக்கு 300 வருஷம் ஆகும். நல்ல நண்பர், எனக்கு முடிவுகள் எடுக்க தெரியலன்றது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். நம்பிக்கையோடு தானே இருக்காங்க அவங்க, மெஜாரிட்டி இருக்குன்னு நம்பிக்கை வாக்கெடுப்பு விட வேண்டியது தானே. அதுக்கு அவங்க பண்ண அடம் இருக்க, எப்படியாவது வந்துடணும், உள்ள செலவு பண்ணதை எடுக்கணும்ல, அதுக்காக எப்படியாவது உள்ளே வரணும்னு பார்த்து இருக்காங்க. நோபடி சாட்டிஸ்ஃபைடு வித் அதிமுகவில் இருக்கும் அடிமட்ட தொண்டனுக்கோ, அதுக்காக போராடி வாக்கு போடுறவனுக்கோ, இல்லைன்னா அந்த அதிமுகவில் தெருவுக்கு ஓடி இழுத்துக்கிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறான் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க இதில்.
நான் முதல்ல விசாரித்ததே அவர் வந்து இப்போ விசாரிக்கலைங்க, அவர் முதல்லேருந்தே விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் ஒரு பெரிய லீடர் இல்லையா. இப்போ கேட்கும்போது கேட்டேன், தம்பி ஸ்டாலின் அவர்கள் இதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். தளபதி அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கார். இப்போ நாளைக்கு நாளான்னைக்குள்ளே போய் பார்த்துட்டு தலைவரை போய் பார்க்க முடியாதனாலும் அட்லீஸ்ட் அவருக்கு இருந்து ஒரு நலம் விசாரித்தேன். கலைஞர் பின்னாடி எல்லாருமே ஒன்றா நின்னாங்களோ அது மாதிரி தளபதி பின்னாடி எல்லோரும் ஒன்றா நிற்பாங்கன்றது ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு விஷயங்க. நானும் பார்த்ததுனால இப்போ கொடுத்துருக்கிற பொறுப்பு நல்ல பொறுப்பு தானே. என்னை பொறுப்போடு சேர்த்துருக்காங்க, நானும் பொறுப்போடு நடந்துக்குவேன். அதுதான் நமக்கு பொறுப்பு. நடிகர் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்கு. எங்கள் மேலே அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல முடிவில் வரதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் குற்றவாளின்னு. இதே தான் திருப்பி திருப்பி சொல்லணும். அவங்கள பற்றி நம்ம எதுக்கு பேசுகிறது? அதனால் கோர்ட்டில் இருக்க விஷயம். இப்போ அவங்களும் தான் அது மாதிரி திடீர்க்காங்கன்னு இன்னொருத்தர் போட்டிருக்காரு கேஸு. இப்படி நிறைய இருக்குது. இன்னும் அந்த கட்டிடத்தை அவங்க கட்ட வரல. இப்போ வந்து ஒரு 6 மாதத்தில் கட்டுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் இருக்கும்போது எங்களை எதுக்கும் போது 6 மாதத்தில் கட்டி பிடிக்கிறோம்னு சொன்னார். இப்போ வந்து சொல்கிறாங்க அப்புறம் 1 வருஷத்தில் கட்டுவேன்னு சொன்னாங்க. அப்புறமா ஆட்சிக்கு வந்தோன்னே கட்டிடுவேன்னு சொன்னார். அப்புறம் ரஜினிகாந்த் சொன்னார். ரஜினி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார், கட்ட முடியல கொல்ல முடியல, நீங்கள் வாக்கு காப்பாற்ற முடியலன்னா வெளியே போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொன்னார். அதனால் அவர் சொன்னதை அவங்க காப்பாற்றட்டும், அது போதும். ஏதோ சர்வாதிகாரமாக இருந்தார்கள் சரத்குமார் ராதாரவின்னு சொல்லி இப்போ கூட எழுதியிருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பூந்தார்னு ஏதோ கிழிச்சாரு கொண்டாரு விஷால்னு போட்டிருந்தாங்க. இவர் என்னதை கிழிக்கிறது? அங்கே ஜேகே நிதிஷ்னு ஒருத்தர் உட்காந்து எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துக்கிடுது, சரி பண்ணி ஓட்டு போட வச்சு நாடகாரனை மாற்றி விட்டார். இல்லைன்னா மாற்ற முடியுமா? இப்போ கூட சேலஞ்சு கேட்டுறேன், ஸ்ட்ரைட் ஃபைட்டு, கோதாவில் இறங்க வா, ஜெயிக்க முடியுமா ராதாரவிய? முடியாது. இப்போ கூட சொல்கிறேன், நான் தென்னாவட்ட திமுறாலாம் சொல்ல, நான் தன்னம்பிக்கைக்காரன், அதனால் சொல்கிறேன். அவன் என்னடான்னா சுதந்திர போராட்டம் வேணும், சுதந்திர வீரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தில் ஏதோ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கிழிக்கிறேன், கிழிச்சதெல்லாம் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தார். அவன் யார் யார் பேச்சை கேட்டுட்டு மாட்டிக்கிட்டு இப்போ தவிக்கிறான். நமக்கு இதெல்லாம் கவலை இல்லைங்க, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தது தானுங்க. எல்லா எலெக்ஷன்லேயும் நான் எதிர்ப்பு தான் பார்த்தவன். இதில் என்ன ஒரு பெரிய நடிகரும் ஜேகே நிதிஷுடைய பணமும் போலன்னா ஒரு பெரிய நடிகர், அவர் ஒரு 29 வருஷமாக என்னை முயற்சி பண்ணுறாரு, என்னை எப்படியாவது கவுக்கணும்னு. 29வது வருஷத்துக்கு கவுத்தார் என்ன. டம்மில் அதை பயிலுங்க, பின்னாடி உட்காந்துட்டு எதுக்கு செய்யணும் அந்த வேலை? முன்னாடி வரணும், மோதணும். நான் மோதுவேன், அவனா எனக்கு என்ன இருக்குது, நான் மோதிடுவேன். அதுக்கு ஆளுங்களை செட் பண்ணிக்கிட்டு படத்தில் வாய்ப்பு தரேன், நான் படத்தில் வாய்ப்பு தரேன், நம்ம அதுக்கு ஒரு 4-5 பேர் இந்த படத்துலலாம் நடிக்கலான்னு சொல்லிவிட்டு, ஐயோ என்னத்தை தெரியும் எங்களுக்குலாம். இப்போ பாருங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போயிட்டு உட்கார சொல்லுங்க பாப்பா, போக முடியுதான், உள்ளே போனால் உதப்பேன்னு சொல்லிட்டாங்க அவன். அதனால் இப்போ நடிகர் சங்கத்தினுடைய இது அதெல்லாம் சின்ன பிரச்சனை. அதெல்லாம் வந்து முதுகெலும்பு வந்து தொடணுங்க, கீழே இந்த முதுகெலும்பு தொடணும், அப்போ தான் அந்த வீரம் இருக்கும். சும்மா சொத்தப்பல். திமுக அவன் யாரு? நான் தளபதி பார்த்துருக்கேன், எனக்கு தளபதி அந்த ரேஞ்சை சொல்லு, நான் நம்பர் 1 பார்க்குறேன். என்னுடைய செயல்பாடுன்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் ஆக்டிவாக இருப்போங்க. இவங்களை ஆட்சியில் வந்து உட்கார வச்சுட்டு தாங்க போயிடும். ஏன்னா வந்து சேர்ந்தோம், வந்தான் சேர்ந்தான் போனான்னு இல்லாமல் வந்து சேர்ந்த உடனே ஆட்சிக்கு வந்தது உட்கார வச்சு நம்ம வேலை போகும்.